மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதத்தை பொறுத்தவரை முந்தைய மாதங்களை காட்டிலும் நன்றாகவே இருக்கும். இதை ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மிக முக்கியமாக சனி 3.5 மாதங்கள் வக்ரமாக இருக்க போகின்றார். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது போல் தோன்றக்கூடிய ஒரு நிலை. பொதுவாகவே 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி காலங்களில் சனி வக்கரமாக இருக்கும் காலகட்டம் பாலைவனத்தில் சோலையை போல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது எந்த அளவிற்கு என்பது உங்களுடைய சுயஜாதகத்தின் வலுவை பொறுத்தது. மற்ற கிரகங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டாலும் நல்ல நிலையில் தான் இருக்கின்றன. குறிப்பாக சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் இருக்க போகின்றன. இதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் நல்ல காலத்தை உறுதிப்படுத்துகின்றது. ராசிநாதன் குரு 3இல் இருப்பதால் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட 3ஆம் இடம் தன்னம்பிக்கையும் முயற்சியையும் குறிக்கக்கூடிய இடம். அதனால் உங்களுடைய முயற்சி நன்றாக இருக்கும், தன்னம்பிக்கை நன்றாக இருக்கும். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து செவ்வாய் 3இல் குருவுடன் இணைய போவதால் உங்களுடைய தன்னம்பிக்கையே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆத்ம பலம் அதிகரிக்கும். இதை நீங்க கண்டிப்பாக மாதத்தின் 2வது பகுதி உணர்வீர்கள். இதனால என்ன பெரிய பெனிஃபிட்னா, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த கிரகம், இவ்வளவு நாள் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கின்ற கிரகம் ராகு தான், சனி இல்லை. ஓகே, ராகு எப்பவுமே ராசியில் இருக்கும்போது தேவையற்ற ஒரு தயக்கம், கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு நிலை, பல நிலைகளில் பயம் கூட உண்டாகலாம். அது எந்த பயம் என்பது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. சிலருக்கு பணம் பற்றிய பயம், எதிரிகள் பற்றிய பயம், சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய பயம், பலருக்கு என்னவென்று தெரியாத பயம், அன்னோன் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபோபியா, இந்த மாதிரியான ஒரு மனக்கலக்கங்களும் ஏற்படும். குரு 3இல் அமர்ந்து கூட செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம், அதாவது ஜூலை 15 ஆகஸ்ட் 15 தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். அதை நன்றாக பயன்படுத்தி கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ ஜூலை மாதம் நன்றாகவே இருக்கும். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால், ஓகே, இப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த 12இல் இருக்கும் சனியின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த 3.5 மாதங்கள் தான் உங்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். நான் குறிப்பிட்டுள்ள நல்ல பலன்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி நேர்வலுவில் இருக்கும் ஜாதகர்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.